நேயர்களுக்கு வணக்கம். புதினா உப்பு மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. இரத்த சோகை நோய்களை கட்டுப்படுத்துதுங்க. இன்னைக்கு நிறைய நபர்களுக்கு லோ பிபி இருக்குங்க. இந்த புதினா உப்பை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அந்த லோ பிபி சரியாகும் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். நேயர்களே, நம்முடைய முன்னோர்கள் மண் சட்டியில் உப்பை போட்டு வறுத்து உபயோகப்படுத்தினாங்க. இன்றைய காலகட்டங்களில் நம்ம மண் சட்டியை நிறைய நபர்கள் பயன்படுத்துறதில்ல. அவங்க இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தை எடுத்து அந்த சில்வர் பாத்திரத்தில் 1 kg அளவுக்கு உப்பை போட்டு அந்த உப்புல ஒரு கட்டு புதினா வாங்கி அதை இலைகளை மட்டும் கிள்ளி தண்ணியில் போட்டு அலசி இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்து அந்த உப்புல கொட்டிக்கலாம். புதினா இலைகள் சேர்க்கப்பட்ட உப்பை இப்படி நல்லா என்ன பண்ணலாங்க, வறுக்கலாம். இப்படி வறுத்து உபயோகப்படுத்தும் போது செரிமான பிரச்சனைகள், இன்னைக்கு சின்ன குழந்தைங்கலேருந்து முதியவர்கள் வரைக்கும் செரிமான பிரச்சனைகள் இருக்குது. அந்த செரிமான பிரச்சனையை இது சரிப்படுத்துங்க. ரெண்டாவதாக, எதை சாப்பிட்டாலும் வயிறு உப்பசம் ஆயிடுங்க. அப்படி உப்பசம் இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி உப்பை என்ன பண்ணலாங்க, பயன்படுத்தலாம். மூன்றாவதாக, இரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி உப்பை வறுத்து என்ன பண்ணலாங்க, பயன்படுத்தலாம். அதே போல் நிறைய நபர்களுக்கு வாயு தொல்லை இருக்குங்க. அந்த வாயு தொல்லை கூட இப்படி உப்பை வறுத்து பயன்படுத்தும் போது நமக்கு வாயு தொல்லைகள் நீங்கும். மூச்சு குழாய் அடைப்பு, ஒற்றை தலைவலி இருக்கக்கூடிய நபர்கள், மன அழுத்தம் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த மாதிரி புதினா கலந்த உப்பை வறுத்து இதை நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே எடுத்து நாம் தூளாக்கி அப்படியே இதை உணவில் சேர்த்து பயன்படுத்தலாம். இந்த புதினா உப்பு குடல் சார்ந்த பிரச்சனைகளை சரிப்படுத்துது. அப்போ குடல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாச்சுன்னு சொல்லும்போது வாய் துர்நாற்றம் நீங்கி போகுங்க. இது நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மனமாக இருக்கும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இதை எல்லா உணவுகளிலும் கண்டிப்பாக சேர்த்து பயன்படுத்தலாங்க. இப்படி பயன்படுத்தி நிறைய நன்மைகள் நாம் பெற்றிருக்கோம். அதே போல் நீங்களும் இதை பயன்படுத்தி பெற்றுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ பதிவுகளை கொடுக்குறோம். இந்த வீடியோக்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் அநேகர் பயன்படும்படியாக ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நலமுடன் வாழ்வோம்.